மகிழ்ச்சியான மாலை வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு சர்வதேச மகளிர் தினம் அப்படின்றத கொண்டாடுறோம் ரொம்ப நேரமா நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை உருவாக்குறதுக்கு ஒரு 1900 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நம்ம போனோம். 1900 அப்படின்ற 19th செஞ்சுரியோட பிகினிங்ல தான் இது ஆரம்பிச்சாங்க. நம்ம யுனைடெட் நேஷன்ஸோட அசோசியேஷன் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லேபர்ஸை வந்து இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும், மென்னுக்கு ஈக்குவலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்து அதுல வந்து ஃபீமேலுக்கு ஒரு கன்செஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணி நியர்லி ஒரு 75 பெண்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டமா ஒரு ஃபேக்டரியில இருந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிட்டாங்க. அத நினைவு கூர்ற நாளாதான் மகளிர் தினத்தை அனுசரிக்கிறோம். சோ சர்வதேச மகளிர் தினத்தை March 8 கொண்டாடணும்னு யுனைடெட் நேஷன்ஸ் அசோசியேஷன் தான் பிக்ஸ் பண்ணி இருக்குது. சோ இதுவே வந்து பெண்ணோட ஒரு பெரிய பவரை காமிக்குது. ஒரு கேங் ஆஃப் உமன் சேர்ந்தாங்க அப்படின்னா எதை வேணா மாத்த முடியும், எதை வேணா கொண்டு வர முடியும் அப்படின்றது. நம்ம எல்லாருமே வந்து இவ்வளவு நேரம் பேசும்போது ஒரு பெண்ணை வந்து ஒரு பூவோட கம்பேர் பண்ணி ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப சாஃப்டானவங்க, ஸ்வீட்டானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து லைக் ஒரு அன்னப்பறவை மாதிரி அப்படின்னு எடுத்தோம்னா அவங்களால எது வேணும்னு பிரிக்க முடியும், எது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கவும் முடியும். அதே நேரத்துல வந்து பெண் வந்து மனதளவுல மென்மையா இருந்தாலும் உடல் அளவுல ஆணை விட ரொம்ப வலிமை மிக்கவங்க. அது வந்து இங்க யாருமே அப்போஸ் பண்ணவே முடியாது. யாராலையும் மென்ஸ்ட்ரல் பெயினை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஜென்ஸால யாராலையுமே பிரெக்னன்சி பெயினை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அட் அ டைம் ஒரு 20 போன் கிராக் ஆகுது அப்படின்னா ஜென்ஸ் மோஸ்ட்லா எல்லாருமே வந்து பெட் ரிடன் ஆயிடுவாங்க. ஆனா ஒரு நார்மல் லேபர் முடிச்சு 3வது நாளே நடக்க ஆரம்பிக்கிறது, ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறது, குழந்தைய கேரி பண்றது எல்லாமே ஒரு பெண்ணால மட்டும்தான் முடியும். சோ உடல் அளவுல பெண்ணோட வலிமை இவ்வளவு இருக்கும்போது நான் உடல் நலத்தை எப்படி பேணி காக்குறது அப்படின்னு பேச வரேன்னா, அவங்க வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி, வெங்கட்ராஜ் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் மறதி ஜாஸ்தி பெண்களுக்கு. என்ன அப்படின்னா அடுத்து அடுத்து அடுத்துன்னு நம்ம ஹஸ்பண்ட பாக்கணும், அப்பா அம்மா பாக்கணும், குழந்தைய பாக்கணும்னு அவங்க பார்க்க மறந்துடுவாங்க. சோ என்னதான் பிசிக்கலா அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க அவங்கள கவனிக்காம விடுறதுனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது. நம்ம ஜென்ரலாவே பார்த்தோம் அப்படின்னா பெண்ணோட ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த பெண் சொல்லுவோம்ல, குழந்தையா பிறக்கிறதுல இருந்து வயசானவங்க வரைக்கும் வரக்கூடிய அந்த படிநிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 7 படிநிலைகள் இருக்கு. இந்த 7 படிநிலைகள்ல ரெண்டு பேதை பெரும்பை இது ரெண்டுமே வந்து அவங்க கவனிச்சுக்க வேணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து குழந்தை பருவத்துல வந்துடுறது. அப்பா அம்மா பாத்துக்குவாங்க, தாத்தா பாட்டி வளர்க்கறது இதுலயே போயிடும். ஆனா எப்போ மங்கை அப்படின்ற ஒரு ஸ்டெப்ல வைக்கிறாங்களோ 3வது படிநிலையில இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 படிநிலையும் ஒரு பெண் தன்னைத்தானே பாத்துக்கணும், தன்னை சுற்றி இருக்கவங்களையும் பாத்துக்கணும், எல்லா பொறுப்புமே அவங்க மேல இருக்கனால இந்த பீரியட்ல வரக்கூடிய உடல்நிலை குறைபாடுகளை அவங்க கவனிக்க மாட்டாங்க, அதுக்கான அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பெண்களால வந்து எப்படின்னா ஜென்ரேஷனோட நாலேஜை கேரி பண்ணி வர முடியும். பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க, நீ தாத்தா வைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாட்டி வந்து சாக போற நிலைமையிலயும் அவங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை மருந்தை வந்து அடுத்த அந்த வீட்டோட பெண்ணுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க. பையங்க பேரங்க அந்த மாதிரின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால அதை ஞாபகம் வச்சு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. சோ இந்த மத்த இருக்கிற 4 ஸ்டேஜஸ்லயுமே அவங்க வந்து மத்தவங்கள எப்படி பாத்துக்கணும், எப்படி நல்லதா உருவாக்கணும், நல்லபடியா வழி நடத்தணும் அப்படின்றதுல அவங்களோட எனர்ஜியை செலவழிக்கிறதுனால அவங்க பாத்துக்கிறதுல ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. சோ காமனா இந்த 4 ஸ்டேஜ் மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், இந்த 4 ஸ்டேஜஸ்ல இவங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மங்கைன்ற பீரியட்ல இருந்தே இவங்களுக்கு இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கறது ஆரம்பிச்சிடும். ஸோ மென்சுரல் சைக்கிள் ஒன்ஸ் ஒரு பொண்ணோட உடம்புல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்க இருந்துதான் அந்த மகளிர் அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கான பெண்ணுக்குரிய ஃபீலிங்ஸ் அவங்க கேரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த வெக்கம், நாணம், அச்சம், பயிர்ப்பு எல்லாமே வர ஆரம்பிக்கும். சோ அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் ரஷஸ் இருக்கும், ஹார்மோனல் வேரியேஷன்ஸ் இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் பாடியில கொண்டு போகும் பாடி அக்செப்ட் பண்ணும் போது அது வரைக்கும் இருந்த அந்த சின்ன பொண்ணு மாதிரி இருந்த உடம்பு அப்படியே ஒரு பெரிய க்ரோன் அப் லேடியா மாற ஆரம்பிப்பாங்க. சோ உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது உடம்போட பிசிக்கல் குரோத்துமே டிஃபரெண்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ ஒரு பொண்ணோட உடல் நலம் அப்படின்றத நம்ம எப்படி கேரி பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு உடல் நலத்தை கவனிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இன்னொன்னு சோசியல் ஹெல்த்.
வாய்ஸ் வேரியேஷன். ஓகே. சோ ஒரு ஒரு பெண்ணோட ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம முழுசா பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ்ல பார்க்கணும். ஒண்ணு அவங்களோட டைரக்ட் பிசிக்கல் ஹெல்த், இன்னொன்னு மென்டல் ஹெல்த். அது இல்லாம ரொம்ப முக்கியமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா சமூக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் வெல்பீயிங் ஹெல்த். இது வந்து டோட்டலா வந்து ஆணும் பெண்ணும் ஒன்னா இருந்தாது. ஆணோட சக்சஸ்க்கு பின்னாடி பெண் இருக்காங்க. சமூக ஆரோக்கியம் அப்படின்றது என்னன்னா ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு ஒரு லேடிக்கு, ஒரு பெண்ணுக்கு அவங்களோட குடும்பம், அவங்க உற்றார் உறவினர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நியூட்ரிஷியஸா கொடுத்து அவங்களை கேர் பண்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் அவங்களோட ஹெல்த் டிபெண்ட் பண்ண முடியும். இதுல டிஃபரன்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மெயினா ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கும், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாவும் வர ஆரம்பிக்கும். இதே வந்து ஒர்க் போற லேடி அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டுல அதுக்கேத்த மாதிரி கேர் இருக்கணும். ஓகே, 2 பேரும் ஒர்க் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் சொல்றது, இல்ல பிசிக்கல் நீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போறது எல்லாமே வந்து சோஷியல் இதுலதான் வர ஆரம்பிக்கும். சோ இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருக்காங்கன்னா செக்ஷுவல் நீட்ஸ் இல்ல ஃபேமிலியல் சப்போர்ட், சோஷியல் சப்போர்ட், இது எல்லாமே வந்து ஹஸ்பண்டோட ஒர்க்கா வர ஆரம்பிக்கும். ஹெல்த் எப்படி இருக்கும் அதை பொறுத்துதான் அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது. இது இல்லாம மனதோடல இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்போ வேரியேஷன் ஆகுது. ஒண்ணு பிசிக்கல் ஹெல்த் கவனிக்காம விடும்போது அது மோசமாகும் போதுதான் அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து உடம்பு முடியலன்னு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. நம்மளால அடுத்த வேலை சமைச்சு கொடுக்க முடியலையே, இவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு தர முடியலையே, நம்மளால இதை பண்ண முடியலையேன்னு முடியாததை யோசிச்சுதான் லேடிஸ் அதிகமா ஃபீல் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ காமனா இவங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு உடல் பருவநிலை மாற்றத்திலையும் இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் வர ஆரம்பிக்கும். இதே வந்து இப்போ மங்கை மறந்து அப்படிங்கிற இடத்துல என்னன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு 2 விஷயத்த இம்பார்ட்டன்டா கவனிக்க வேண்டி இருக்கும். என்ன அப்படின்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன், நம்ம பாடி எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும், எப்படி பீரியட் சைக்கிள் அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஃபுட் எடுக்கணும், என்ன மாதிரி ஃபுட் எடுத்து கேர் பண்ணணும், எந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், எந்த அளவுக்கு ஒர்க் பார்க்கணும், என்ன மாதிரி இன்வால்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து மென்சுரல் ஹெல்த்ல உண்டு. மென்சுரல் ஹைஜீன்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா செல்ஃப் கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம். செல்ஃப் செல்ஃப் கிளென்லினஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க, நீட்டா நாப்கின்ஸ் டிஸ்போஸ் பண்றதுல இருந்து அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் கிளீனா வச்சுக்கிறது, எங்கேயும் வெளியே டிராவல் பண்றாங்க அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆன கண்டாமினேட்டட் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறது, இது எல்லாமே ஒரு ஸ்டெப்பா இருக்கும். இதே வந்து மென்சுரல் ஹெல்த் எதெல்லாம் வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு அயன் ரிச் ஃபுட் கொடுக்கறது, கால்சியம் ரிச் ஃபுட் கொடுக்கறது. ஸோ அயன் ரிச் ஃபுட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இரும்பு சத்து எது இதுல எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கீரை வகைகள், பயிர் வகைகள் இதெல்லாம் கொடுத்துடலாம். இது இன்னொன்னு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தாவரங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் மெயின்டைன் பண்ணக்கூடிய உணவு முறைகளை அவங்களுக்கு கொடுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்க, எதுக்கு கோவப்படுறாங்க, எதுக்கு இரிட்டேட் ஆகுறாங்கன்னே தெரியாம இருக்கக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸ இது வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய பூண்டு, காலிஃபிளவர், சோயா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம அதிகமா உணவு அந்த பீரியட் சைக்கிள் அப்போ கொடுக்கும்போது அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடிய அதிக வலி, இல்லைன்னா அதிக வயிறு இருக்க அடி வயிறு சுருக்கி பிடிச்சு வலிக்கிறது அதிகமாகவும் அதிக உதிரப்போக்கு இருக்கக்கூடிய டிஸ்மெனோரியல் கண்டிஷன். இது இருக்கவங்க வந்து நம்ம இயற்கை முறையில பார்த்தோம் அப்படின்னா உணவுகள்ல வந்து அதிகமா பூண்டு எடுத்துக்கிறது, இஞ்சி எடுத்துக்கிறது, சோம்பு, பட்டை இதெல்லாம் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்க்கு ஒரு வாரம் முன்னாடில இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அதிக வலியோட கூடிய ரத்தப்போக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்னு அந்த ரத்தப்போக்கு இருக்கிற நேரத்துல இடுப்பு குளியல், மண்பட்டி இதெல்லாம் வந்து அவங்க ரெகுலரா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும் நேச்சுரலாவே. இப்ப மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும் அப்படின்னா பிரெக்னன்சி. ஸோ இப்போ ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும் அந்த கான்செப்ட் தான். இந்த ஸ்டேஜ்ல வந்து மதர் இன் லாஸ் எல்லாமே பயங்கரமா ஃபீட் பண்ணுவாங்க. நிறைய நட்ஸ், நிறைய வெரைட்டியா ஃபுட் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ஃபுட்ல எதெல்லாம் நியூட்ரிஷியஸ்னு கொஞ்சம் பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஜெஸ்டேஷனல் அதாவது
டெலிவரி டைம்ல வரக்கூடிய பிபி பிரச்சனை, ஹைப்பர் டென்ஷன், இல்ல வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக், இல்ல அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்கும்போது அனீமிக்கா இருக்கக்கூடிய ரத்த சோகை வர கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாமே தவிர்க்கலாம். சோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க அதுக்கேத்த மாதிரி ரெகுலர் செக்அப் வச்சுட்டு சால்ட் கம்மியா எடுக்கிறது, இல்ல அதிகமான கிழங்கு வகைகள் எடுக்காம இருக்கிறது, இல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா கொடுத்துட்டு அயன் கண்டென்ட் அதிகமா எடுத்தாங்க அப்படின்னா இது அவங்களோட பேபிக்கும் growth நல்லா இருக்கும், அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். நிறைய பேர் இதை கவனிக்காம விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு பிளான் பண்றவங்க கூட கடைசி நேரம் நீங்க ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, நீங்க இதை கவனிக்கல, சிசேரியன் தான் பண்ணணும், நார்மலுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு சிசேரியன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்ஸ் சிசேரியன் ஒரு பேர்ல கத்தி நம்ம உடம்புல பட்டுருச்சு அப்படின்னாவே நம்ம பாடியோட நார்மல் சைக்கிள் எல்லாமே தலைகீழா மாறிடும். அந்த காயம் ஆறுற வரைக்கும் இருக்கிற நரம் தாண்டி நம்மளோட அக்குபங்க்சர் மெரிடியன்ஸ் கட் ஆகும். அதுல அது கட் ஆகுறதுனால வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனோட குறைபாடு, செயல்திறன் குறைபாடுனால அவங்களுக்கு அது ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். இந்த பிரெக்னன்சி அப்போ சும்மா வந்துட்டு போறது லைஃப் லாங் அவங்களுக்கு டயபெட்டிக் ஆகும், ப்ரெஷர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் ஆகும், அவங்க அதுக்குன்னு ஒரு மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு அவங்க வந்து கவனமா இருந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது இல்லாம நம்ம நார்மல் டெலிவரிக்கு பிளான் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேமிலி லெவல்ல எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்குது அந்த பிரெக்னன்சில அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப அவங்கள வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, எமோஷனலா டிஸ்டர்ப் பண்றது, அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் பிளசண்டா ஹாப்பியா வச்சுக்க பாக்குறாங்க அப்படின்னாவே நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு ப்ராப்பர் பிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கணும். இந்த 7 ஸ்டேஜஸ்லயுமே பிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு நிறைய மாறிடுச்சு. ஸ்கூல்லயும் உட்காந்தே படிக்கிறாங்க, காலேஜ்ல உட்காந்து படிக்கிறாங்க, ஒர்க்கும் டெஸ்க் ஜாபா எடுத்துட்டு போயிடுறாங்க லேடிஸ். யாருமே இப்ப அதிகமா பிசிக்கல் ஒர்க் அவுட் கொடுக்காததுனால பிசிக்கல் ஒர்க் அப்படின்றத நம்ம வந்து யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, டெய்லி 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்கன்னு நம்ம அதை வந்து ஒரு அறிவுரையா கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. முன்ன இருந்தவங்க எல்லாம் வந்து நடக்கிறத வந்து ஒரு பொழுதுபோக்கா வச்சிருந்தாங்க. பல கிலோமீட்டர் நடந்து போய் காய்கறி வாங்குறது, தண்ணி தூக்கிட்டு வர்றதுன்னு இருந்தவங்க இப்போ அதெல்லாம் ரொம்ப நவீனமயமாகவும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அறிவுரையா கொடுத்து இதை நீங்க பண்ணியே ஆகணும், கட்டாயம் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு. சோ இது இப்போ குழந்தை பேருக்கு அப்புறம் ஃபுல்லாவே நம்மளோட சோசியல் வெல்பீயிங்ஸ் தான் விமனுக்கு. சோ குழந்தை பிறந்துருச்சு, அவங்க குழந்தையும் பாத்துக்கிறாங்க, ஃபேமிலியும் பாத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது சார் சொன்னாங்க பொண்ணுங்க வந்து ஜென்ஸ் வந்து ரிசல்ட் ஓரியன்டட், லேடிஸ் வந்து ப்ராக்ரஸ் ஓரியன்டட் அப்படின்னு. ஜென்ஸ் வந்து எப்படின்னா ரிசல்ட் ஓரியன்டட்ன்றதை தாண்டி அவங்க வந்து லாஜிக்கல் திங்கர்ஸ். மேல்ஸோட பிரெயின் வந்து லாஜிக்கல் திங்கர்ஸ், ஃபீமேலோட பிரெயின் வந்து காம்ப்ளெக்ஸ் திங்கர். நம்ம ஒரு விஷயம் இப்ப தலைவலிக்குது அப்படின்னா ஜென்ஸ் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு, அவ்வளவுதான், முடிஞ்சிரும். ஆனா இவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ரொம்ப வலிக்குதா, எதுவும் ஹெல்ப் பண்ணுமா, சரி இன்னைக்கு உனக்கு சமைக்க முடியலன்னா ஓகே, அந்த மாதிரி அவங்க வந்து காம்ப்ளெக்ஸா நம்ம இது சொன்னா இதெல்லாம் அவங்க சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்போட தான் சொல்லவே செய்வாங்க. சோ இந்த லாஜிக்குக்கும் காம்ப்ளெக்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா சோசியல் வெல்பீயிங் டிஸ்டர்ப் ஆகும். இவர் என்ன நம்ம சொன்னா எது சொன்னாலும் எரிஞ்சு விழுறாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறது அவங்களோட மனதளவுல வர இம்பாக்ட் அடுத்து பிரதிபலிக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள்ல பிரதிபலிக்கும். ஒரு உமன், ஒரு பெண் வந்து நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஆரோக்கியமா வரும் அப்படின்றது ஒரு ரிசர்ச்சோட ஸ்டடி. எதனால அப்படின்னா முன்னாடி சொன்னதுதான், ஒரு லேடி, ஒரு பொண்ணுனால, ஒரு ஃபீமேல்னால அவங்களோட ஹெல்த்த பாத்துக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்றது தெரியாது. ஆனா அவங்கள சார்ந்து இருக்கவங்களோட ஒவ்வொரு இன்ச் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் க்ரோத்துக்கும் அவங்கதான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத தான் தலையில அவங்களே பாரமா எடுத்து அதை சுமந்துட்டே அவங்க லைஃப் லாங் போவாங்க. சோ அது வந்து அவங்களோட மெயின் லைஃப் கோலா அவங்க மாத்திக்குவாங்க மேரேஜ்ன்ற ஒரு ஈவென்ட்க்கு அப்புறம். சோ இப்போ குழந்தைங்க எல்லாம் டெவலப் பண்ற வரைக்கும் இந்த சோசியல் வெல்பீயிங், ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இதெல்லாம் நார்மலா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பெரிய ஸ்டேஜ் என்னன்னா ரஜோனி நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மெனோபாஸ் ஸ்டேஜ். ஒரு 45 to 55 ஏஜ்ல வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் 50, 55 அபோவ் தான் வந்தது, இப்போ 45 அப்படின்ற ஏஜ்க்கே வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் மாடிஃபிகேஷன், லேக் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாமே ஒரு ரீசனா நம்ம கொண்டு வரலாம். இந்த பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா எப்படி மென்சுரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஹார்மோன் சைக்கிள் இருந்ததோ அதேதான். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா மெனோபாஸ் நடக்கும் போது ஒரு ஹார்மோன் டிஃபரன்ஸ் சைக்கிள் இருக்கும். இங்க பார்த்தோன்னா இவங்க எதுக்கு கோவப்படுறாங்க தெரியாது, எதுக்கு அமைதியா போறாங்க தெரியாது, எதை யோசிச்சு அழுகுறாங்க தெரியாது, ஆனா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க.
மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து டோட்டலா மைண்ட் ஓரியன்டா வந்துரும். இவங்களோட ஹார்மோன் சேஞ்ச் எல்லாமே அவங்களுக்குள்ள அவங்கள அதிகமா யோசிக்க வைக்கிறது, அதிகமா புலம்ப வைக்கிறது, குறை சொல்ல வைக்கிறது, இந்த மாதிரி மைன்யூட் விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எமோஷனலா பண்றதெல்லாமே இந்த மெனோபாஸ்ல வரும். அது இல்லாம இவங்களோட பிசிக்கல் ஸ்டேட்ல என்ன அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாடியோட கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும். சோ ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற அம்மாக்களை யார பார்த்தாலுமே முட்டி வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, தோள்பட்டை வலி இருக்கு. எலும்புகளோட பலகீனம் இந்த 50 55 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே ஜென்ஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜென்ஸ்க்கு வந்து 60+ தான் போன் வீக்னஸ் ஸ்டார்ட் ஆகும். அது ஏஜோட லெவல். ஆனா ஃபீமேலுக்கே சீக்கிரம் அப்படின்னா ஃபீமேலோட எல்லா மூமெண்ட்டுக்குமே வந்து ஹார்மோன்ஸ் ஒரு இன்ஃபுளுன்சியல் ஃபேக்டரா இருக்கு. சோ அது டிஸ்டர்ப் ஆகுறதுனால அது நிக்குது அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து போன் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வர ஆரம்பிக்கும். ஸோ மெனோபாஸ்ல இருக்கிற லேடிஸ்க்கு வந்து நம்ம அதிகமா கால்சியம் ரிச்சா நம்ம கர்ட் மில்க் இந்த மாதிரி கண்டென்ட் அதிகமா கொடுக்கறது, டெய்லி சன் பாத் கொடுக்கறது, விட்டமின் டி அதிகப்படுத்த, இல்ல சன்ல வாக்கிங் போறது, ஏர்லி மார்னிங் சன்லைட்ல வாக்கிங் போக சொல்றது, இது எல்லாமே கொடுக்கலாம். அது இல்லாம என்ன அப்படின்னா தூக்கம் வராது. மெனோபாஸ் ஆயிட்டாவே தூக்கம் வராது. 50 வயசுக்கு மேல தூக்கம் மாத்திரம் இல்லாம என்னால ஒரு நாளும் கண்ணு மூட முடியாது அப்படின்றது ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா இல்லாம யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதையாவது. இன்னைக்கு காலையில இது பண்ணோமா, இது பண்ணலையா, அன்னைக்கு ஏன் அவங்க அதுக்காக சண்டை போட்டாங்கன்னு ஆகாததெல்லாம் யோசிச்சு மனசு குழப்புறதுதான் இந்த மூட் ஸ்விங்ஸோட வேலையா இருக்கும். ஸோ அப்புறம் மெடிடேஷன், பிரீதிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கா சொல்லிட்டேன். இந்த ஜென்ரேஷன்ல இப்ப இருக்க காலகட்டத்துல மோஸ்ட் காமனா லேடிஸ்க்கு வர பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னாவே மெயினா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பிரஸ்ட் கேன்சர் முன்னாடி எல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரஸ்ட் கேன்சர் அதுதான் வந்து லேடிஸ்க்கு அதிகமா வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ அதை ஒரு படி ஓவர் டேக் பண்ணி வந்து ரத்த சோகை அனீமியா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 10 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்குமே அனிமியா இருந்துட்டே இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா ஒழுங்கான உணவு பழக்கங்கள் இப்ப இல்ல. சோ அனிமியாவை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற கீரை வகைகள், பயிர் வகைகள், சிறுதானியங்கள், அதே மாதிரி ஈரல், செவரொட்டி இந்த மாதிரி எடுத்துக்க மூலமா நம்மளோட அயன் கண்டென்ட், ஃபோலிக் ஆசிட் ஸ்டிமுலேஷன் இது எல்லாமே நம்ம அதிகமா பார்த்துக்கலாம். சோ அந்த அனிமியா அப்படின்ற ரத்த சோகை நிலைமைக்கு போகாம பார்த்துக்கலாம். அது இல்லாம பிரஸ்ட் கேன்சர், அதே மாதிரி செர்விக்கல் கேன்சர் இது எல்லாமே இன்னமும் இருந்துட்டே தான் இருக்கு. இன்னமும் நிறைய பேர் அதனால அஃபெக்ட் ஆயிட்டே தான் இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட், என்ன மெடிசன் அப்படின்றத தாண்டி இது வராம ப்ரிவென்ட் பண்ணவோ இல்ல வந்துட்டா எப்படி சின்ன சின்ன அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட ரெகுலர் செல்ஃப் பிரெத் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி ரிப்பீட்டடா நமக்கு வந்து வெஜினைட்டிஸ் வருது, இல்ல வந்து யூரின் போற இடத்துல அரிப்போ, வலியோ, வீக்கமோ திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து பாக்குறது, இது எல்லாமே வந்து ஒரு ப்ரிகாஷியஸ் ஸ்டெப்பா நம்ம எடுத்துக்கலாம். இது தாண்டி நம்ம வந்து மெயினா லேடிஸ்க்கு வந்து டயட் ஓரியன்டா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெண்கள் வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா எல்லா நேரமும் வேலை பார்த்துட்டு பம்பரமா சுத்திட்டு இருக்கவங்க தன்னை பார்த்துக்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது அவங்களுக்கு குடிக்கணும்னு ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வரணும். தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வரக்கூடிய இந்த கிராம்ப் பெயின், கெண்டஸ் அதை இழுத்து பிடிக்குது, அடிவயிறு இழுத்து பிடிக்குது, சுருக்கி வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பெயின் யாருமே மெயினா ஜென்ஸ் சொல்லி கேட்க மாட்டோம், லேடிஸ் சொல்லிதான் கேட்போம். ஏன்னா அவங்க வந்து தண்ணி அளவா குடிக்குவாங்க. அந்த தண்ணி அளவை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அது இல்லாம அவங்க மத்தது காய்கறிகள் எடுத்துக்கிற நீர் சத்து உடம்புக்கு தேவை அப்படின்றத கொஞ்சம் எஜுகேட் பண்றதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது எனக்கு. அது இல்லாம அயன் கண்டென்ட், கால்சியம் கண்டென்ட் ஃபுட்டு, செலினியம் ரிச் ஃபுட் இதெல்லாமே அவங்க எடுத்துக்கும் போது மத்த குறைபாடுகள் எதுவும் வராம இருக்கும். வேற ஏதாவது அசோசியேட்டட் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ரெகுலர் செக்அப் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாம அவங்களுக்கு வந்து கண்டிப்பா டெய்லி வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நான் வீட்டுல நடந்து நடந்துதான் வேலை பாக்குறேன், நான் தான் மாவு அரைக்கிறேன், நான் தான் துணி கட்டுறேன், அவங்க வந்து மெஷின்ல போட்டு நின்றுவாங்க, வாஷிங் மிஷின்ல போட்டு நின்றுறாங்க. இப்பெல்லாம் என்னமோ அவங்களே முன்ன இருக்க மாதிரி டோர்ச்ச மாதிரி இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாம தன்னோட உடம்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 40 மினிட்ஸாவது ஒதுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம வந்து நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்துற நிலைமையில இருக்குது. சோ யோகா பண்றது மூலமா அவங்களுக்கு வரக்கூடிய போன் கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல மசில் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளால தள்ளி போட முடியும். இன்னொன்னு அந்த ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். அவங்களுக்கு எப்படி அந்த யங் ஏஜ்ல வச்சிருந்தாங்களோ அந்த ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொன்னு மெடிடேஷன், பிரீதிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகும்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அவங்க கூடயே கூட்டு போறத நைட் வரைக்கும் இருக்காம நம்ம பார்த்துக்க முடியும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னா அப்பதான் உட்காந்து
கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கன்னா கண்ணை மூடி யோசிப்பாங்க, நாளைக்கு என்ன பருப்பு சாம்பார் வைக்கலாமா இல்ல உருண்டை குழம்பு வைக்கலாமா அப்படின்னு. இதெல்லாம் இல்லாம என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது இந்த நாள்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். சோ ஒரு பெண் வந்து நல்லா இருக்காங்க, ஒரு ஃபேமிலில ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்கதான் வந்து மேக்சிமம் பில்லர், பேக் போன் எல்லாம் கிடையாது, அந்த வீட்டோட பில்லரே அவங்கதான். அந்த பில்லர் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து நல்லபடியா தங்கி இருக்கிறதுக்கு முடியும். எந்த வீட்டுல தாத்தா பாட்டி இல்ல, பாட்டி இல்ல அப்படின்னா அந்த வீட்டுல சிக்கான குழந்தைங்க அதிகமா இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் சளி பிடிச்சாவே உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு, அடிக்கடி தலை குளிக்க வைக்க முடியாது, ஒழுங்கா குளிப்பாட்ட தெரியாதவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ அந்த பில்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜெனரேஷன் வரைக்குமே நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு கட்டின மாதிரி இருக்கும். இதே வந்து தாத்தா இருந்தாங்கனாலும் இந்த அளவுக்கு வராது. தாத்தா இருந்தா விஸ்டம் கிரியேட் ஆகும், ஆனா ஹெல்த் கிரியேட் ஆகாது. பெண்ணால மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு ஹெல்த்த கொண்டு போய் இருக்க முடியும் அப்படின்றதோட என்னோட டாபிக்க ஸ்பீச்ச என் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உங்க முன்னாடி எல்லாம் நான் பேசுறதுக்கு. தேங்க்யூ சோ மச் சார்.